கட்டுரை எனக்கு மிக மிக பிடிக்கும். அது சமூகத்தை மாற்றி இருக்கிறது. வேடந்தாங்கல் கட்டுரை எழுதிய உடனேயே அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து நாங்கள் அவ்வாறெல்லாம் செய்யவில்லை, அந்த விரிவாக்க திட்டம் அரசிடம் இல்லை, அந்த முன்னோடி வரைவு திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் சொல்லி தினமணியில் எழுதிய பிறகு அந்த திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். வேளாண் கொடிகளின் மீது வணிக கொடிகள் என்று எழுதிய போது யாரை நீங்கள் தோற்கடித்தீர்கள்? ஒரு நஞ்சை நிலத்திலே வண்ண வண்ண கொடி நட்டு அந்த விவசாயியை தோற்கடித்தீர்கள். கொடி நடுவது என்பது ஒரு வெற்றியின் அடையாளம். யாரை தோற்கடித்தீர்கள்? அங்கே இருக்கிற பயிரை தோற்கடித்தீர்கள், ஒரு விவசாயியை தோற்கடித்தீர்கள். அங்கே மேய்ந்து கொண்டிருந்த ஆடு மாடுகளை, நண்டுகளை, பாம்புகளை, குறவை, மீன்களை எல்லாவற்றையும் தோற்கடித்தீர்கள். எத்தனையோ பேரை தோற்கடித்து விட்டு கொடி கொடி வண்ண வண்ண கொடி நட்டிருக்கிறீர்கள் என்று ஒரு உருக்கமான கட்டுரை எழுதியிருந்தேன். நீதிமன்றத்தின் பிடியால் அடுத்து நஞ்சை நிலங்களை வீட்டு மனைகளாக கூடாது என்ற செய்தி வந்தது. வேளாண் வேலிக்காத்தான் என்கிற புரோசோபிஸ் ஜூலி புலராக்கு எதிராக 2004 முதலாக எழுதிய கட்டுரை தினமணி வெளியிட்டது. அதற்கு பிறகுதான் அதை பற்றிய கருத்து பரவியது. எழுத்துக்கு வலிமை உண்டு. எழுத்து தூங்குவதில்லை. எழுத்து நமது வயிற்றுக்காக எழுதப்படுவதில்லை, மடுத்தவனுடைய வயிற்றுக்காக எழுதப்படுவது. நாம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக எழுதப்படுவதில்லை, சாப்பிடாதவன் சாப்பிட வேண்டும் என்பதற்காக எழுதப்படுவது. அந்த வகையில எனக்கு களம் கொடுத்திருக்கிறது தினமணி. அதுக்காக நான் இடையறாமல் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நாம் பாதுகாக்க வேண்டிய எல்லாவற்றையும். அதே போல ஐயா சிவகுமார் அவர்கள், எனக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு செலவோடு இந்த இடத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் முன்னெடுத்து தன் பணியாளர்களை பணித்து இதற்காக பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர் பணியாளர்கள் எல்லாம் இதில் இறக்கி விட்டு விட்டார். மருத்துவ முகாம் அது ஒரு பக்கம் நடக்கும், கல்விக்கான உதவித்தொகை அது ஒரு பக்கம் நடக்கும், மாதம் அமாவாசை நாளில் 500 பேருக்கு பகலில் அன்னதானம் அது ஒரு பக்கம் இடையறாமல் நடந்து கொண்டே இருக்கும். எங்கேயோ இருக்கிற கிராமத்திலே கழிப்பறையில் பள்ளிக்கூடத்துக்கு போய் கட்டி கொடுத்து விட்டு திறந்து வைத்து விட்டு வந்து விடுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக நடக்கும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போட்டி அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். சுஜாதா நினைவு சிறுகதை போட்டி அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். இவர் சம்பாதித்ததிலிருந்து செலவு செய்கிறாரா, இல்லை செலவு செய்வதற்காக சம்பாதிக்கிறாரா என்கிற கேள்வி எனக்கு எப்போதுமே இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் நம்மளை பாதுகாக்கிறார்கள். என்னை மட்டுமல்ல, லிங்குசாமியின் நூலை வெளியிட்டது கூட அவர் தான். பெயரிடப்படாத ஆறுகள் என்ற அற்புதமான நூல். நான் ஒன்று சொல்லுகிறேன், படிக்கிறேன். ஆனால் இதை உணர்ச்சிவசப்படாமல் படிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பாரதி எழுதுகிறார், ஆர் சீனிவாச வரதாச்சாரியனுக்கு கடையம் ஜூன் 28, 1920 பாரதி எழுதுகிறார். தினமணி ஆசிரியர் இங்கே பேசியவோ சொன்னார், பாரதி காலத்திலே டாட்டா இருந்தார், பிர்லா இருந்தால், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய ஜமீன்தார்கள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள், பெரும் பணக்காரர்கள் பாரதி காலத்திலே இருந்தார்கள். தினமணி ஆசிரியர் அதை சொன்னார். இப்போது பாருங்கள், பாரதி கழித்துக்கு வருகிறேன். எனது எழுத்து அன்புள்ள நண்பரே, பாரதி எழுதுகிறார், எனது எழுத்து பிரதிகள் யாவும் என்னுடைய 12 வருட அஞ்ஞாதவாசத்தின் பலன்கள். புதுவையிலிருந்து இங்கு வந்து சேர்ந்து விட்டன. அவற்றை 40 தனி புத்தகங்களாக பிரிக்க வேண்டும். முதல் பதிப்பாக ஒவ்வொரு புத்தகத்திலும் 10,000 பிரதிகளில் நான் அச்சிடப் போகிறேன். பாரதியின் கனவு. இன்றைக்கு பாரதி பற்றி எழுதுகிற எல்லோருக்கும் விருது. பாரதி பாடல் பாடி சொற்பொழிவாற்றினால் பெரிய மதிப்புதியும். பாரதிக்கு எங்கு பார்த்தாலும் சிலை. பாரதி பாரதி என்கிற முழக்கம், அவ்வளவு பெரிய உலக புகழ். ஆனால் பாரதி எழுதுகிறார், அவற்றை 40 தனி புத்தகங்களாக பிரிக்க வேண்டும். முதல் பதிப்பாக ஒவ்வொரு புத்தகத்திலும் 10,000 பிரதிகள் நான் அச்சிடப் போகிறேன். இந்த வேலைக்கு ஆரம்பத்தில் 20,000 ரூபாய் மூலதனம் தேவைப்படும். புத்தகங்கள் வெளிவந்த 1 வருஷத்தில், அதிகமானால் 2 வருஷத்துக்குள் செலவெல்லாம் போக நிகர லாபமாக 1,50,000 லட்சம் ரூபாய் அடைவது நிச்சயம். லாப கணக்கு போட்டுக்கிறார் அவர். வெளியிடுவதற்காக நான் இப்போது தேர்ந்தெடுத்திருக்கும் நூல்களில் பெரும்பாலானவை வசன கதைகள். அவை நெஞ்சை அள்ளக்கூடியவை, அதே சமயம் ஆழ்ந்த இலக்கிய அழகு கொண்டவை. எப்படிலாம் அவர் படைப்பை பற்றி அவர் சொல்ல வேண்டியிருப்பார். அதே சமயம் ஆழ்ந்த இலக்கிய அழகு கொண்டவை, எளிய நடையில் உள்ளவை, தெளிவானவை, ஒளி மிகுந்தவை, ஜனங்களுக்கு பிடித்தமான நடையும் சொல்லழகும் கொண்டவை, அதே சமயம் பரிசுத்தமானவை, வலுவில்லாதவை. இவை காவிய ரசம் பொருந்தியவை, காலத்தை மீறி நிற்க வல்லவை. தனது படைப்புகளை குறித்து ஒரு கவிஞன் இப்படி சொல்ல வேண்டிய அவலம். இதனாலும் இது தவிர தமிழ்நாட்டிலும் தமிழ் படிக்கும் வெளிநாடுகளிலும் தினந்தோறும் தமிழ் வாசகர்கள், ஆண் பெண் குழந்தைகள் பெருகி வருவதனாலும்
வெளிநாடுகளில் நிறைய பேர் பெருகி வராங்களாம். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு எனது நூல்கள் சரித்திரபூர்வமாய் அத்தியாவசியமானவை என்பதாலும், உடனே நிகழப்போகின்றதும் தெய்வ சித்தமானதும் தவிர்க்க முடியாததுமான கீழ்த்திசை நாடுகளின் மறுமலர்ச்சிக்கு தமிழகத்தின் மேம்பாடு அவசியமானது என்பதாலும், தமிழ்நாடு தான் வழிகாட்ட போதான், என்னுடைய பதிப்புகளில் நான் கையாள போகிற புதுமையான அமெரிக்க வழியிலுள்ள முன்னேற்றங்களாலும், கதைகளில் வரும் சம்பவங்களுக்கேற்ப அழகான பொருத்தமான சித்திரங்களை கொண்டிருப்பதாலும் மக்கள் பிரமித்து போய் மனதை பறிகொடுத்து விடுவார்கள். தன் நூலை பதிப்பிப்பதற்கு, பணம் திரட்டுவதற்கு அவர் எழுதுகிற கடிதம் இந்த கடிதம். பறிகொடுத்து விடுவார்கள் என்பதாலும், எனது நூல்களின் மலிவான விலையினாலும் வசன நூல்களை எட்டனாய் விலையிலும் நான் விற்க திட்டமிடப்பட்டிருப்பதாலும், என்னுடைய பழைய பிரசுரங்களினால் எனக்கு இருக்கும் உயர்ந்த மதிப்பினாலும், எனக்கு உயர்வு மதிப்பு இருக்கு, அதை சொல்லி கெஞ்சுறார், மதிப்பினாலும் ஈடு இணையற்ற செல்வாக்கினாலும் இவை எல்லாவற்றினாலும் என்னுடைய நூல்கள் அமோகமாக விற்பனையாவது திண்ணம். 1920 வருஷம். புத்தகங்களை அச்சடிப்பதற்கான செலவிற்காக உங்களால் முடிந்த அளவு தொகையை தயவு செய்து கடனாக அனுப்பி வையுங்கள். உங்களிடமிருந்து குறைந்தபட்சம் 100 ரூபாயாவது எதிர்பார்க்கிறேன். கிருபை கூர்ந்து தாங்கள் நண்பர்கள் 20 பேரையாவது இதே மாதிரியோ அல்லது அதிகமான தொகையோடோ கடன் தந்து உதவும்படி தூண்டுங்கள். நீங்க கொடுக்கலன்னா உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கடான்ற. உங்களிடமிருந்தும் உங்கள் நண்பர்களிடமிருந்தும் கிடைக்கும் தொகைகளுக்கு நான் ஸ்டாம்ப் ஒட்டி புறநோட்டி எழுதி கொடுக்கிறேன். மகாகவியர் நிலைமை. எனக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான லாபத்தை முன்னிட்டு மாதம் 2% தாராளமாகவே வட்டி தருகிறேன். இவர் வட்டி கொடுக்குற ஆளை பாரு. வட்டி கொடுக்குற 2 வட்டி இவரே கொடுக்குறாரு, அபரிதமான வட்டி. 2% தாராளமாகவே வட்டி தருகிறேன். பற்பல மணியாளர்களையும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். தங்களுக்கு நீடித்த ஆயுளும், இதுல கூட பாருங்க, தங்களுக்கு நீடித்த ஆயுளும் இன்பகரமான வாழ்க்கையும் அளிக்குமாறு கடவுளை பிரார்த்திக்கும் தங்கள் அன்புள்ள சி. சுப்பிரமணிய பாரதி. அதுக்கு கீழே எழுதுறாரு, குறிப்பு: என் மீது இருந்த அரசாங்க தடைகள் யாவும் நீக்கப்பட்டு விட்டன. என் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் யாவும் வாபஸ் பெறப்பட்டு விட்டன. ஆகையால் அரசாங்க அதிகாரிகள் கூட இந்த கடனுக்கு உதவி செய்யும்படி தூண்டலாம். இது சம்பந்தமாக அவர்கள் பெயரும் வெளியிடப்பட மாட்டாது. கடன் தருபவர்கள் யாவரும் தனிப்பட்ட முறையில் கடன் தந்தவர்களாகவே கருதப்படுவார்கள். 2 வருஷங்களில் இக்கடன்கள் யாவும் தீர்க்கப்படும். அது கீழே சிஎஸ்பினா சி. சுப்பிரமணிய பாரதி, மகாகவியர் சி. சுப்பிரமணிய பாரதி. இதுதான் பாரதியின் நிலையாக அன்று இருந்தது. நான் பாரதி இல்லை, பாரதியின் பாதையில் பயணிக்கிற எழுத்தாளன். ஆனால் எனக்கு சிவகுமார் போன்றவர்கள் கிடைத்திருக்கிறார். மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை போன்றவர்கள் கிடைத்திருக்கிறார். லிங்குசாமி போன்றவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். டாக்டர் செந்தில் போன்றவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஏ.கே. மூர்த்தி போன்றவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். என் எழுத்துக்களை தாங்குகிறார்கள். என்ன எழுதினால் எழுதுங்கள் என்று சொல்லுங்க. இது மட்டுமல்ல, ஏராளமான நண்பர்கள், லிங்குசாமி உள்ளிட்ட. நான் நண்பர்களால் வாழ்பவன். அவர் பிரான்சிஸ் குருபா சொன்னாரு, நிழலை தவிர ஏதுமற்றவன் என்று. அதை போல நண்பர்களை தவிர நான் ஏதுமற்றவன். நண்பர்கள் மட்டும்தான் என்னிடம். இது மகாகவியின் காலத்திலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன். அண்மையில் புதிய பதிப்பில் இந்த கடிதத்தை நான் படிக்கிறேன். நான் நினைத்து பார்க்கிறேன், நான் எப்படி பேறு பெற்றவன். அவ்வளவு கடினப்பட்டு எந்த உதவியும் கிடைக்காத காலகட்டத்திலேயே, எந்த பணமும் இல்லாத காலகட்டத்திலேயே, கஷ்டப்பட்டு வாழ்ற காலகட்டத்திலேயே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று எழுதுகிறான் பாரதி. அவ்வளவு கடினப்பட்ட காலத்திலேயே இப்படி இவ்வளவு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு சமூக பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற கொடையாளிகள் எனக்கு உணர்த்துகிறார். இந்த கொடை என்பது, இந்த நூல் என்பது எல்லாமே சமூகத்துக்கானது. இதில் எதிலுமே என் பிரச்சனை இல்லை, எல்லாமே சமூகத்தின் பிரச்சனை. அந்த வகையில் என்னை இடையறாது பாதுகாப்பதற்கும், என் எழுத்துக்களின் மீது மாண்பு கொண்டு அதை பரவச் செய்வதற்கும் நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நான் நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான்
ஆர்வம் உடையவர் என்றால் உங்கள் நிறுவனத்தில் பணியாற்றுகிற நந்தினியும் அவரை போன்றவர் என்ன பாவம் செய்தார்களோ தெரியவில்லை, அவர்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து காலையிலிருந்து எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு தலைமைக்கு இருக்கிற இலக்கணம். அவர் என்னென்ன செய்யறாரோ அதெல்லாம் நிறுவனத்தில் நிறைவேற்றுவாங்க. அதனால உங்களுக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். லிங்குசாமியை குறித்து நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அற்புதமான மனிதர். என்னுடைய அவர் எழுதுகிற கவிதைக்கு நான் ரசிகர். காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிர்கிறது காடு. காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிர்கிறது காடு. காலுக்கு செருப்பில ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு. அற்புதமான. இப்ப நான் டாப்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது தொலைபேசி பேசுறாரு. நானும் செந்தில் பிரசாத் போயிருக்கும் போது, எங்க இருக்கிறீங்க கவிஞரேனாரு. கவிஞரே, நான் மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை பயணம் மேற்கொண்டிருக்கேன், இப்ப டாப்ஸிலுக்கு போயிட்டு இருக்கேன் என்று நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, கவனமா போங்க, ஏற்கனவே ஒரு டாப்ல தான் உங்களுக்கு ஸ்லிப் ஆச்சுன்னாரு. ஏற்கனவே ஒரு டாப்ல தான் உங்களுக்கு ஸ்லிப் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கவனமா நடக்க ஆரம்பிச்சேன். உண்மைதானே? பரந்தன் பாறை நமது கவிஞர் அள்ளி பாத்திமா வந்திருக்கிறார். இங்க வந்து அவர் மகன் திருமணத்துக்கு போயிட்டு வேறு சில நிகழ்ச்சியில போகும்போது அந்த மலைப்பயணத்தை நான் போனேன். அதுக்காக அவரை தள்ளி விட்டாருன்னு சொல்ல வரல. அங்கே போகும்போது என் கொழுப்பு நான் வேகமா ஓடி, அதுவும் அந்த அனுபவம் தேவைப்படுகிறது, ஓய்வு தேவைப்படுகிறது அங்கே. ஆனால் அந்த மலையிலிருந்து உருண்டேன் அல்லவா, உருண்டு நான் விழுந்தது சிவகுமார் சார் வாங்கி போட்டு பெட்ல தான் விழுந்தேன். இங்கே வந்து விழுந்த போது எனக்கு சொகுசான பெட் என் வீட்டில் இருந்து படுக்கை. ஆக அது போல ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு. இது பக்கம் வந்த லிங்குசாமி, நான் வந்து தொடர்ச்சியா என்னுடைய எல்லா நூல்களையும் வந்து பாரு, நான் தலைமை தாங்க என்ன பேச போறேன்னு கேட்டுட்டு, அந்த ஒன்றும் பேச வேணா, நீ வேலை பாருங்க, எனக்கு உட்கார்ந்து கவனிங்க, உங்க வருகை போதுமானது, உங்கள் அன்பு போதுமானது என்று சொன்னேன். லிங்குசாமி அவர்களுக்கு நன்றி. அதே போல நம்ம வழக்கறிஞர் சுமதி மேல எனக்கு அவர்கள் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவருடைய கல்மண்டபன் மாவல் வெளியீட்டு விழாவுக்கு நானும் போயிருந்தேன். இலகணேசன், திலகவதி, முக்கியமான பல பேர் வந்து பாரதிய வித்யாபவன் பெரிய இடத்தில் நடந்தது. அன்றைக்கு அவர் ஆற்றிய ஏற்புரைக்கு நிகராக இன்னும் ஒரு ஏற்புரையை நான் உண்மையிலேயே நான் கேட்கவில்லை. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவரது மகளுக்கும் அவருக்குமான உறவை குறித்து அவர் ஆற்றிய அந்த உரை, வெடிப்புற பேசுகிறவர், அறவயப்பட்டு சிந்திக்கிறவர்கள். அவர் அலுவலகத்துக்கு போனால் கடவுளை கண்டது போல அவருடைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். வழக்கறிஞர் இவரிடம் வழக்கு தொடுத்தவர்கள் இவரை கடவுளை போல பார்க்கிறார்கள். ஆனால் வழக்கறிஞர்களை பெரும்பாலும் வழக்கு கொடுக்கிறவர்கள் அப்படி பார்ப்பது இல்லை. இன்றைக்கு எவ்வளவு போகுமோ என்று பார்ப்பார்கள். அது நியாயம், அந்த தொழில் அது. ஆனால் அவரவர் பிரச்சனையை கவனித்து அது தீர்வு கண்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு, நீ வீட்டுக்கு போங்க, அந்த சாமான் பூரா அள்ளி போட்டு சாயந்தரம் வண்டி வீட்டுக்கு வந்துடும், உங்களுக்கு உரிய சாமாது என்று யார்கிட்ட சொல்கிறார். அடுத்தடுத்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பது, கூர்மையாக சிந்திப்பது, வெடிப்புற பேசுவது, அறவயப்பட்டு வாழ்வது, துணிச்சலாக களத்திலே நிற்பது என்று பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் சுமதி அவர்கள். போலி முகம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எனக்கு இதுதான் பிடிக்கும். மேடையில் அவர் நடிக்கவே மாட்டார். உங்களுக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பாங்க சில பேச்சாளர்கள். உனக்கு எதுவும் தெரியாம தானே வந்து உட்காந்துருக்கோம். அப்புறம் நீங்க பேசும்போது உங்களில் இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லிட்டு போங்க. இன்னொன்றையும் சொல்லணும், பல பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நாங்க கவனிக்கிறோமா இல்லையா, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? இப்படியான பேச்சாளர்கள் மிகுந்திருக்கிற இந்த சபையில், இந்த நாட்டில் நெஞ்சில் பட்டதை நேர்மை திறத்தோடு அறத்தோடு உரைக்கிறவர் சுமதி அவர்கள். எனது நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பங்கேற்க வேண்டும் என்று போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நண்பர் சொன்னார், ஐயோ சுமதி வராங்களா, என்னங்க ஏங்க இப்படி பயப்படுறீங்க, என்ன பிரச்சனை? அவரை கையாளுறது ரொம்ப கஷ்டம். நான் ஒன்றும் கையாள போறது இல்லையே, அவங்க வரப்போறாங்க, பேச போறாங்க, நூல் குறித்து பேச போறாங்க. இல்ல நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். நான் இயல்பாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஆபத்து நேராது. சங்க காலத்திலே ஒரு பாடல் உண்டு, யானைகள், மத யானைகள் நீராடி கொண்டிருக்குமாம், போர் யானைகள். குழந்தைகள் அந்த யானையின் தும்பிக்கை மீது ஏறி அதன் தந்தத்திலே கால் வைத்து மிதித்து அந்த யானையின் கண்களிலே குத்தி எல்லாம் விளையாடுவார்கள். அந்த யானைகள் கம்முன்னு பேசாம இருக்குமா. அந்த யானைகள் எப்படிப்பட்ட யானைகள் என்றால், போர்க்களம் என்று வந்தால் எதிரி நாட்டு வீரர்களை பந்தாடக்கூடிய, எதிரி நாட்டு கோட்டை சிதைக்கக்கூடிய யானைகள். ஆனால் இந்த கோயில், இந்த குளத்துல குளிக்கும் போது மட்டும் குழந்தை கூட அப்படி விளையாடுதுன்னு சொல்லிட்டு
அந்த புலவன் சொல்றான், என்னுடைய இந்த புலவன் கடைசியா சொல்றான் பாருங்க, அந்த யானை எப்படி எங்க குழந்தைகிட்ட விளையாடுதோ அது போல புலவர்களாகிய எங்களிடத்தில் நீ நடந்து கொள்கிறாய். புலவர்கள் தான் எங்களை நீங்கள் ஒண்ணுமே பண்ண மாட்ட, எங்களை நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ அப்படியே தாங்கிப்ப என்று அவன் சொல்லுகிறான். அந்த சங்க புலவன், புலவர்களாகிய எங்களை நீ ஒன்றும் செய்ய மாட்ட, அந்த போரியான குழந்தை கூட விளையாடுது இல்லையா, அது போல என் கூட நீ விளையாடும். அப்படித்தான் புலவர்களாகிய என்னை சுமதி போன்றவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அறவயப்பட்ட சிந்தனையின் தாக்கத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சுமதி அம்மா அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த மனமார்ந்த நன்றி. இந்த வாழ்த்துக்கு, இந்த கட்டுரைக்கு, இந்த செய்திகளுக்கு. அன்பு நண்பர் நீலகண்டன், எனக்கு நான் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக பழக்கம். சுறுசுறுப்பான ஒரு பத்திரிகையாளர், மிக 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 சுறுசுறுப்பு, நேர்த்தி. என்ன ஆனால் அன்பில் போன மாதம் 21ஆம் தேதி நான் பயமுறுத்திட்டார். காலையில் ஃபோன் பண்ணி, ஐயா மன்னிச்சிருங்க, உடம்பு சரியில்லை, எனக்கு இருமல் வந்துக்கிட்டே இருக்கு, பேச முடியுமா தெரில, எனக்கு ரொம்ப மனக்கவலை உறுத்துது ஐயா, பேசிக்கிட்டே போகிறேன், என்ன சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஐயா, நான் முடிஞ்ச வரைக்கும் வர பார்க்குறேன், என்ன விஷயம், இன்னைக்கு நிகழ்ச்சி இல்லையா? இல்லைங்க, இது டிசம்பர் 21, நிகழ்ச்சி நடக்க போகிறது ஜனவரி 21. ஒரு மாசத்துல சரியாடா உங்களுக்கு. அச்சு ஊடகவியலாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நிகழ்காலத்தில் நான் பார்த்த ஒரு ஆளுமைதான் நம்முடைய நீலகண்டன். நீங்க நீலகண்டன் புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்க. இது நான் ஒவ்வொருக்கும் சொல்லுவது பரவ செய்தல் தான். இது எல்லா செய்தியும் பரவணும், பரவிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது இலக்கியத்துக்கும் தமிழுக்கு நல்லது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நீலகண்டனுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றி. என் அன்பு தம்பி ஏகா ராஜசேகர் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், என் தம்பி, என் கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர், அற்புதமான ஒரு நுண்ணுணர்வுக்காரர். அவர் அப்பாவின் தெருக்கூத்து கலைஞர் 2000 கூத்து ஆடினவர் அவங்க அப்பா. அந்த தொகுப்பை ஒரு நூலா, அவங்க அப்பாவோட வாழ்க்கை வரலாற்று நூலாக எழுதியிருக்கிறார். எல்லா கூத்துக்கும் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார். அதில் ஒரே செய்தியை முடிச்சுக்கிறேன். எல்லா கூத்துக்கும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. திரௌபதி வஸ்திராபரணம் கூத்து நடந்தா மட்டும் கிராம மக்கள் போய் குளிச்சுட்டு போவாங்க வீட்டுக்கு. ஆற்றுலே குளத்திலே கிணத்துலே குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஏனென்றால் ஒரு பெண் மானபங்கப்படுத்த விட்டதை நாம் பார்த்தோம். அந்த பாவத்தை பார்த்த கண்களோட வீட்டுக்கு போகக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு அரவணைச்சு பாருங்க. இன்னமும் கிராமத்துல திரௌபதி வஸ்திராபரணம் பார்த்தா குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். அந்த செய்தி அவர் தான் சொல்லி, அந்த புத்தகத்துல அவ்வளவு செய்தி இருக்கு. அந்த செய்தியை இன்னும் ஒரு இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு போனோம். ஆனால் சொல்லல. அற்புதமான ஒரு அப்பா மேல அப்படி உயிர், ஒரு அப்பாவையும் அம்மாவையும் எப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்க ராஜசேகர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நான் என் அப்பாவெல்லாம் கடைசி காலத்துல பார்த்துக்கலன்ற கவலையோட இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ராஜசேகர் அப்படி கிடையாது. அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. முதலமைச்சர் கொடுக்குறதா அந்த ஒரு காலகட்டத்தில் போய் உட்காராரு நூற்றாண்டு மண்டபத்தில். முதல்வர் கொடுக்க முடியாத சூழ்நிலை அங்கங்கே சீட்டுக்கே கொண்டாந்து இருக்கையே கொண்டு வந்து பட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு நேரத்தில் அரங்கம் வெறிச்சோடி போகிறது. அப்பாவை கூட்டின்னு வந்திருக்காரு காஞ்சிபுரத்துலேருந்து, எப்படியாவது அப்பா நான் பட்டம் வாங்குறத பார்க்கணும்னு. ஆனால் அது நடக்கலை. அப்பா சோகமாக இருக்கார். உடனே ஒரு செய்த காரியம், அப்பாவை அழைத்து கொண்டு மேடைக்கு போகிறார். பட்டமளிப்பு விழா தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகம் எல்லாம் பெருசாக பேனர் இருக்குது. அது கீழே நிற்க வச்சு, இந்த பட்டத்தை நீங்கள் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அப்படி வாங்கி அந்த பட்டத்தை பத்திரப்படுத்தி கொண்டு, அவர் கொடுத்ததால் தான் அந்த பட்டம் பெருமை பெறுகிறது என்று பெருமைப்படுகிறவர் அவர். தம்பிக்கு என் நன்றி. அரங்கில் வந்த ஒவ்வொருவருக்கும், வெளியூர்லேருந்து வந்தவர்கள், சென்னையிலிருந்து வந்தவர்கள், இன்றைக்கு மட்டும் புத்தக காட்சி கடைசி நாளாக இல்லாமல் இருந்தால் இந்த அரங்கம் நிரம்பி வழிந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாததால் தான் இப்படி. ஆனாலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என் மதிப்புக்கும் மாண்புக்கும் இசையமைப்பாளர் ஸ்டீபன் ராஜ் உட்பட உரியவர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் யாராவது பெயர் சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றி தெரிவிக்கிறேன். நம்மையன்றி யார் காப்பார் நம்ம தமிழை, நம்மையன்றி யார் காப்பார் நம் இனத்தை, நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இருக்கிறது, இந்த நாட்டுக்கென்று எதை நான் கொடுத்தேன் என்று உள்ளம் கேட்கிறது, யாரோ சமைத்த பாதைகளில் என் பயணம் தொடர்கிறது, என் மன்னர்கள் வெட்டிய ஏரியில் நீந்து நான் இனிமை காண்கின்றேன், என் மன்னர்கள் கட்டிய ஏரிக்கரைகள் நிமிர்ந்து நடக்கின்றேன், யாரோ போட்ட விதையொன்று எனக்கு செடியாய் முளைக்கிறது, நேற்று எவரோ நட்ட விதையொன்று எனக்கு பழமாய் விழுகிறது, யாரோ போட்ட நெல்மணி எனக்கு சோறாய் சுவைக்கிறது, உழவன் வியர்வையில் விளைந்த கரும்பு எனக்கு சாராய் இனிக்கிறது, இந்த நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது என்று ஒரு பாடல் நான் எழுதினேன். இந்த சமூகம் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்துக்கு நானும் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் என் எழுத்து என்று சொல்லி இந்த அருமையான விழாவுக்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.